பண்ணுறேன் பாரு. நான் சின்ன பையன், அவன் இவனுக்கு வேலையே இல்லை, நான் அவனை என்ன பண்ண போகிறேன் பாரு. போலி பட்டா தயாரித்து, போலி பத்திரம் தயாரித்து, கவனிங்க, அவனுக்கு வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான் இன்னொருத்தர்கிட்ட என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு. அவன் என்ன பண்ண போகிறான் பாரு. நான் யோசித்து பாருங்க, உலகத்தில் பிறந்தவருக்கே என்னது? யார் அவர்? தேவனாய் இருந்தார், தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஆனால் மனிதனாய் வந்தார். வேகத்தை படிக்கலாமா? இதை படிங்க, சீக்கிரம் படித்து முடிச்சிடுறேன் எல்லாரும். 15ஆம் அதிகாரம் சொல்லுங்க. வழி நடந்து போகிறவர்கள் 29 தலைகளை துலுக்கினார்கள். 3 நாளில் கட்டுகிறவனே என்னங்க? அவரே இல்லை, என்னது? அவனே. உங்களை வாடி போடின எப்படி இருக்கும்? டென்ஷன் ஆகிடுவீங்க. அடுத்து 30 தூஷித்தார்கள். 31 பரியாசம் பண்ணினார்கள். என்ன கவனிக்கிறீங்களா? பிரதான ஆசாரியன், வேதபாரகர், யாரவர்கள்? ஆண்டவர் அறிந்தவர்கள். இன்னைக்கு அதிகமாக பரியாசம் பண்ணுறவங்க யார் தான்? சபைக்கு வரவன் தான் பரியாசம் பண்ணுறான். அந்த பேதுரு வசனம் இருக்குது, கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வந்து அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே? அப்படியானால் இவனுக்கு என்ன தெரியுது? வருவார்னு தெரியுது. அவன் எங்கே இருந்திருக்கிறான்? சபைக்குள்ளே இருக்கிறான். சபைக்குள்ளே தான் நீ பரியாசக்காரனே இருக்கிறான். கமெண்ட்ஸ் கொடுக்கறது என்ன புரியுது அவங்களுக்கு? நீ என்ன பெரிய பாட்டு, என்ன பெரிய பிரசங்கம், போர் அடிக்குது. இவரை விட்டால் தெரியும் இவர் பிரசங்கம் பண்ணுவாரா இல்லையான்னு. சொல்லுங்கள் எல்லாரும். பரியாசம். அப்புறம் 31 திராணி இல்லை. ஹலோ, அதுக்கு வசனம் சொன்னேன். திராணி இல்லை. தேவனாய் இருந்தார், தேவனாய் இருக்கிறார், தேவனாகவே இருப்பார். அவருக்கு அத்திராணி இல்லை. ஹலோ, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்று என் ஜீவனானார். அடுத்து 32 நிந்தித்தார்கள். 32 கடைசி வார்த்தை. இதோட கூட நீங்கள் முடிக்கிறேன். ரைட், சொல்லுங்க. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இது மட்டும் பண்ணுங்க. இருள், பரியாசம், பாடுகள் இவைகளை சந்தித்தார். இல்லை சொல்லுவீங்களா? இருள், பரியாசம், பாடுகள் இவளை சந்தித்தார். கவனிங்க, இதில் இன்னொன்று கூட போட்டிருக்கிறேன். கவனிங்க. மண்ணான மனிதனுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை. யார் தெரியுமா? படைப்பின் ஆண்டவர்.